ஹாய் செல்குடீஸ், ஒரே வாரத்தில் வெள்ளையாகலாம் எப்படின்னு தானே கேட்குறீங்க. மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பால் எடுத்தாச்சு. அது கூட வந்து நான் வந்து 2 ஸ்பூன் உளுந்த மாவு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அது 2 தான் இதுக்கு மெயின். ஓட்ஸ் வேணும்னா அது வந்து உங்களுக்கு 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு வேணுங்கிறனால போட்டிருக்கேன். வேணாலும் நான் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான். இப்போ நல்லா வந்து அது எடுத்துக்கலாம். பாயில் பண்ணிக்கோங்க. கெட்டி இல்லாமல் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா சூப் நல்லா வரும். ஸோ அதனால் கெட்டி இல்லாமல் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி முடித்தாச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ ஜூஸ் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். அது முன்னாடியே எடுத்து வச்சா அப்படி தான் கலர் மாறும். ஸோ அதனால் நீங்கள் அப்போ வேணும்னாலும் அரைச்சிக்கலாம், இந்த மாதிரினாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை, கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சோப்பு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ கோட் மில்க் சோப்பும் கிளிசரின் சோப் பீஸும் 2மே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயிலு, ஹனி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஆயில் ஜாஸ்மின் எடுத்திருக்கேன். விட்டமின் இ டேப்லெட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா பாயில் ஆகட்டும். அந்த மெல்ட் ஆகணும் ஃபுல்லாக வந்து அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் மெல்ட் ஆகி வரணும். ஜூஸ் ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணால் போதும். இல்லை நான் வந்து முன்கூட்டியே ஆட் பண்ணுறேன் அப்படின்னாலும் அப்பயும் பண்ணிக்கலாம். இது இப்படி வேணால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் அதிகமாக ஆனால் கூட சோப்பு வந்து ஒழுங்காக வராது. ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக சோப்பு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2 நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா. இப்போ அந்த மேலே வந்து அந்த உளுந்த மாவு போட்டோம் இல்லையா, அது வந்து அப்படியே ஆனால் கெட்டி இல்லை, மேலே அப்படியே வந்து நிற்கும், அவ்வளோதான். நான் கிளிசரின் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் கிளிசரின் கிடைச்சாலும் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், ஆட் பண்ணாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தேவையானது வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஹனி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஒரு 3 இது எடுத்திருக்கேன். நான் ஏன் வந்து விட்டமின் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக கொடுக்கும். சில பேருக்குலாம் என்ன தான் போட்டாலுமே ஃபேஸ் வந்து டல்லாகவே அப்படியே இருக்கும். ஆனால் இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு 3 இது ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், அதாவது ஸ்மெல்லுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இதில் மற்றபடி வந்து எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை, ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஒயிட் ஜாஸ்மின் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஜவ்வாது இருக்கும்ல, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஆல்ரெடி நான் மோல்ட்டில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் இப்போ வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் வைக்கலாம். நார்மல் ப்ளேஸில் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் வைக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இப்போ ஊற்றி வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து ஒரு ஓட்ஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதையும். ஓகே, நம்ம வந்து இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நான் அதுக்கப்புறம் கடைசியாக கோகோனட் ஆயில் இருக்குது இல்லையா, அது மிஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் கோகோனட் ஆயிலை லாஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணி அதோட ரிசல்ட் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ எடுத்து பார்க்கலாம். எல்லாமே அதுவே தானாகவே எடுத்துக்கும், அதாவது அந்த டைமிங் முடிச்சோடனே தானாகவே வந்துடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சோப்பு இப்போ நம்மளுக்கு ரெடி. இதை வந்து நீங்கள் உடனேவே யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம மெல்ட் அண்ட் பவுடர் மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உடனேவே யூஸ் பண்ணலாம். பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா எனக்கு இல்லை என்னால் செஞ்சுலாம் போட முடியாது சிஸ்டர், நீங்கள் எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்கனாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியும் யூடியூப் ஐடியும் செக் பண்ணி அதில் மெசேஜ் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து இது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்காக பண்ணது. அவங்க ஃபஸ்ட் டைம் வாங்குறதுனால அவங்களுக்கு சோப்பும் ஒரு நலுங்கு மாவும் ஃப்ரீயாக நான் பண்ணியிருந்தேன். இன்னொரு சோப்பும் ஃப்ரீயாக பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் வந்து ஃபஸ்ட் டைம், அதாவது ஜனவரி லாஸ்ட் வரைக்கும்
நம்ம சகா ஆர்கானிக்ஸில் ஃபஸ்ட் டைம் வாங்குற எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் நம்ம சகா ஆர்கானிக்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆட், அதாவது எல்லாருமே ஃபெஸ்டிவல் டைமில் தான் ஆட் போடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம ஆஃபர் வந்து எப்பவுமே வீக்லி ஒரு 3 டைம்ஸாவது அந்த ஆஃபர் போடுறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனிமொழி.